என்ன இது? எது கூப்பிட்ட? அக்கா அக்கா என் அக்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவளும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா. நான் உடனே போய் ஆகணும்க்கா. ஓ, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதெல்லாம் இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது, போகவும் கூடாது. அதான் அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாளேம்மா, போயிட்டு வரட்டும். மாமா, பெரிய மாமா எவ்வளவு வேலை சொல்லிட்டு போயிருக்காரு. இங்க பாரு, சின்ன மாமாவும் பெரிய மாமாவும் உனக்கு நிறைய வேலை வச்சிருக்காங்க. சித்ராவை வேற பொண்ணு பார்க்க வர போறாங்க. இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிட்டேனா அப்புறம் வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அதுவும் இல்லாம மாமாவை கேட்காம உன்னை எங்கேயும் அனுப்ப முடியாது. சரி விடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாமா, போனா சொல்றது சரிதான். மாமா கிட்ட சொல்லாம நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. போனா, நீ வேணா உன் சின்ன மாமாக்கு போன் பண்ணி கேளு. பெரிய மாமாக்கு போன் பண்ணா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அதுவும் சரிதான். சரி பண்றேக்கா. ஹலோ மாமா, இங்க இந்து அவளோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி அப்படியே பெரிய நாடகம் ஆடிட்டு இருக்கா. ஏய், போன் அவகிட்ட கொடு. சரி மாமா, புடி, இந்த பேசு. ஹலோ. ஏய், நீ எங்கேயும் போக கூடாது, புரியுதா? உங்க அக்காக்கு என்ன நடந்தாலும் உங்க அப்பா கூட இருக்காரு. அவளை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இதுன்னு சொல்லி இந்த தப்பிக்கிற வலையில வச்சுக்காத. ப்ளீஸ், நான் போய் தான் ஆகணும். அப்பா கூட தான் இருக்காரு, ஆனா பிரச்சனை வேற. ஏய், அத பத்திலாம் எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. நீ எங்கேயும் போக கூடாது, வீட்டோட இருக்க, புரியுதா? நான் திரும்பி வரும்போது நீ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும், புரியுதா? சொன்னதை மட்டும் கேளு.